505 தேர்தல் வாக்குறுதி. 2021 கொடுக்கப்பட்டது 505 தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் நேற்று சொல்றாரு 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 40 தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு, 57 தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. அப்ப இவங்க சொல்றதை பார்த்தா 505 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேற்று சொல்வது 80% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி 2024 ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். நீங்க உண்மையாலுமே 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க. வாக்குறுதி 1 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 2 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 3 நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு சொல்லுங்க. எதையுமே செய்யாம 505 தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 50 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார், 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம், 80% என்று சொல்லுகின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம். தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும். முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார். அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும், கையெழுத்து போடும், பணத்தை அங்க போடுவாங்க. கடந்த 6 மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்கய்யா போகுது? வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வசூல் வேட்டை. அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க. 15% கொடு, 20% கொடு. வரக்கூடிய ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இல்ல என்னங்க நடக்குது? நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை. 2030 தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்க ஐயா. 1980 தமிழகத்தில் பழம்பெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் முன்னாடி போகாம இருக்கும். அதையெல்லாம் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும். நமக்கு மக்கள் சொல்லுகின்றார், மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும். ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது 2026 ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும். இன்னொன்றையும் நாம் ஏமாற்றக்கூடாதுங்க. 505 தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதுலயும் 50 நிறைவேற்ற ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக 28 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு 1600 வாக்குறுதி வருது. மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த 1600 வாக்குறுதி, மாநிலம் முழுவதும் கொடுத்த 505, இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 2100 வாக்குறுதிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 5% வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.